வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று பயணத்துக்கு போக போறோம். அதாவது ராஜாக்களே இல்லாத ஒரு காலத்துல இருந்து பண்டைய இலங்கையில முதல் அரசாங்கம், முதல் பேரரசு எல்லாம் எப்படி உருவாச்சு? வாங்க இந்த ஆச்சரியமான கதையை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு கேள்வி, ஒரு ராஜ்யம் எப்படி உருவாகும்? சும்மா ஒருத்தர் வந்து இன்னில இருந்து நான் தான் ராஜான்னு சொன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்களா? வாய்ப்பே இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக பரிணாம வளர்ச்சியே இருக்கு. வாங்க அந்த புதிருக்கு விடைய தேடலாம். சரி, நாம கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். இந்த ராஜாக்கள், கோட்டைகள், பேரரசுகள் எல்லாம் வரத்துக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனுஷங்களோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அவங்களோட உலகம் முழுக்க முழுக்க விவசாயத்தை சுத்தி தான் இருந்துச்சு. கண்ணு மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அப்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு. சின்ன சின்ன கிராமங்கள், பல குடும்பங்கள் ஒன்னா சேர்ந்து தங்களுக்கு தேவையானத விவசாயம் செஞ்சு தன்னிறைவோட வாழ்ந்தாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தொல்பொருள் ஆய்வுகள் படி இலங்கையில கிட்டத்தட்ட கிமு 2400 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்பவே முன்னேறின ஒரு விவசாய சமூகம் இருந்திருக்கு. அந்த சின்ன கிராமங்களுக்குள்ள அதிகாரத்தோட முதல் புள்ளி எது தெரியுமா? அதுதான் இல்லத்தலைவர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அதாவது ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். ஊர்ல ஏதாவது பொதுவான விஷயம்னா இவர்தான் தன்னோட குடும்பத்துக்காக பேசுவார். சரி, இப்போ ஒரு குடும்பத்துக்கான தலைவர், ஓகே. இதுவே ஒரு முழு கிராமத்தையும் வழிநடத்த ஒரு தலைவர் எப்படி உருவானார்னு பார்க்கலாம் வாங்க. அதிகாரம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போச்சுன்னு பாருங்க. முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு இல்லத் தலைவர். ஆனா கிராமங்கள் பெருசாக பிரச்சனைகளும் பெருசாச்சு. ஊர் பொதுக்குளத்தை யார் பாத்துக்கிறது? குடும்பங்களுக்குள்ள சண்டை வந்தா யாரு பஞ்சாயத்து பண்றது? அப்போதான் எல்லாருக்கும் பொதுவா ஒரு தலைவர் தேவைப்பட்டார். அப்படி அந்த இல்லத் தலைவர்கள்ல இருந்தே ஒருத்தரை கிராமிகா, அதாவது கிராம தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு கிராமிகாவோட வேலைகள் என்னன்னு தெரியுமா? ஊரோட உயிர்நாடியான குளத்தை நிர்வகிக்கணும், எல்லாருக்கும் கரெக்டா தண்ணி போகுதான்னு பாக்கணும், குடும்ப சண்டைகளை தீர்த்து வைக்கணும், ஊர் திருவிழாக்களை முன்ன நின்னு நடத்தணும். சுருக்கமா சொன்னா அவர்தான் அந்த கிராமத்தோட அச்சாணி. அதனாலயே பெரும்பாலும் ஊர்லயே வசதியான, நல்ல பேரெடுத்த, எல்லாரும் மதிக்கிற ஒருத்தரை தான் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கிராமிக்காவை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு குரூப் உருவாகுறாங்க. அவங்கதான் பருமக்கள். பருமக, இந்த பேர் பிரமுக அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. அர்த்தம் தலைவர். ஆனா இவங்க சாதாரண கிராம தலைவர் மாதிரி இல்ல. ஒரு கிராமத்தை தாண்டி பல கிராமங்கள் அடங்கின பெரிய நிலப்பரப்புகளையே கட்டுப்படுத்தின ஒரு புதிய சக்தி வாய்ந்த வர்க்கம். இதுதான் ஒரு அரசு உருவாகிறதுல ஒரு மிகப்பெரிய ஸ்டெப். இந்த பருமக்களோட பவர் எங்கிருந்து வந்துச்சுன்னா அவங்களோட சொத்துல இருந்துதான். பெரிய நில உரிமையாளர்களான இவங்களுக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து வரி வசூலிக்கிற உரிமையும் இருந்துச்சு. இதனால அவங்க கிட்ட செல்வமும் அதிகாரமும் குவிஞ்சது. ஆனா அவங்களோட உண்மையான பவருக்கு காரணம் பணம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதை விட ரொம்ப முக்கியமான, ரொம்ப ஆழமான ஒரு காரணம் இருந்துச்சு. அது என்னன்னு பாக்கலாமா? அந்த காலகட்டத்துல அவங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் இதுதான். மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே போகுது. ஆனா ஒவ்வொரு கிராமத்துல இருந்து சின்ன சின்ன குளத்துல இருந்து தண்ணி பத்தல. குறிப்பா கோடை காலத்துல விவசாயம் செய்யவே முடியாத நிலைமை. இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சு ஆகணும். இப்போ வர்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரச்சனைக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு தான் இந்த எல்லங்காவ சிஸ்டம். சொல்ல போனா இது ஒரு இன்ஜினியரிங் அற்புதம். பல குளங்களை ஒன்னோட ஒண்ணு கால்வாய்கள் மூலமா இணைச்சு ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி உருவாக்குறது. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த முழு சிஸ்டத்தையும் யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கையில தானே அந்த அத்தனை கிராமங்களோட அதிகாரமும் வந்து சேரும். அதேதான். சிம்பிளா சொல்லணும்னா, நீரை கட்டுப்படுத்தியவன் சமூகத்தையே கட்டுப்படுத்தினான். இந்த பிரம்மாண்டமான குலத்தமைப்புகளை உருவாக்கி நிர்வகிச்சது இந்த பருமக்கள் தான். இது அவங்களுக்கு பல பகுதிகள் மேல ஒரு திருமுலேனி அதிகாரத்தை கொடுத்து அவங்கள சக்தி வாய்ந்த குறுநில தலைவர்களா மாத்துச்சு. சரி, நாம இப்ப கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்படி தனித்தனியா சிதறி கிடந்த இந்த சக்தி வாய்ந்த தலைவர்கள் எல்லாரையும் எப்படி ஒரே ஆட்சியாளருக்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னு பாக்கலாம். இத பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ஒரு பக்கம் அதிகாரம் சிதறி கிடக்குது. நூத்துக்கணக்கான பருமகக்கள் அவங்க ஏரியாவை தனியா ஆட்சி செய்யறாங்க. ஆனா வெளிநாட்டுல இருந்து ஒரு படம் வந்தா, இல்ல நாட்டுக்குள்ளேயே சண்டை வந்தா,
இவங்களால ஒண்ணா நிக்க முடியல. இதுக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. அதுதான் அடுத்த பக்கம் இருக்கிற மையப்படுத்தப்பட்ட அதிகாரம். அதாவது எல்லா பருமகக்களையும் ஒரே ராஜாவுக்கு கீழே கொண்டு வந்து ஒரு வலிமையான ஒருங்கிணைந்த அரச உருவாக்குறது. இதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதோ பாருங்க. இந்த மாதிரி களிமண் முத்திரைகள் தான் அந்த புதிய நிர்வாக முறைக்கு ஒரு நேரடி ஆதாரம். பண்டுகாபையா, துட்டுகைமுனு போன்ற மாபெரும் அரசர்கள் இந்த பருமக கலையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு உண்மையான முடியாட்சியை நிறுவனாங்க. ராஜாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்களை மகிழ்விப்பவன். எவ்வளோ அழகான அர்த்தம் பாருங்க. ஒரு ராஜாவோட முதல் கடமையே மக்களோட நலனை உறுதி செய்யறதுதான். அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, பொருளாதாரம் நல்லா இருக்க வழி செய்யறது, ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இதுதான் ஒரு ராஜா மக்களுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதி. ஓகே, இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த மொத்த அரசியல் பரிணாம வளர்ச்சியும் ஒரு தடவை வேகமா திரும்பி பார்க்கலாம். இந்த மொத்த பயணத்தையும் ஒரே மூச்சுல சொல்றேன் கேளுங்க. ஒரு குடும்பத்துக்கான இல்லத்தலைவர்ல ஆரம்பிச்சு ஒரு கிராமத்துக்கான கிராமிகவா வளர்ந்து நீர்வளத்தை கட்டுப்படுத்தியா பவர்ஃபுல் பருமகவா மாறி கடைசியில சிதறி கிடந்த தலைவர்களை எல்லாம் ஒன்னு சேர்த்த ஒரே ராஜாவா உருவானது. இதுதான் ஒரு அரசு உருவானது கதை. கடைசியா இந்த கேள்வி உங்ககிட்ட. தண்ணி மாதிரி ஒரு பொது வளத்தை நிர்வகிக்கிறதுல இருந்து உருவான இந்த அதிகார அமைப்பு இன்னைக்கு இருக்கிற நம்ம அரசாங்கங்கள் செயல்படுற விதத்துல கூட அதோட தாக்கத்தை வச்சிருக்கா? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த அரசியல் வளர்ச்சி இன்னைக்கு நம்ம சமூகத்தை எப்படி பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த தலைப்போட முக்கிய கருத்து. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல சந்திப்போம்.